அனைத்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ நடக்க போகுது. அதுக்கு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு. அதாவது ஜூலியை கைது பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுமையாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூலி வந்து தளபதி விஜயை பற்றி தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், அவதூறாக பேசுகிறதா இருக்கட்டும், திமுக சொம்படிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் திமுக பேமெண்ட் வாங்கிட்டு தளபதி விஜயை பற்றி தவறான விஷயங்களை பேசி பரப்பிட்டு இருந்துச்சு. அதனாலேயே வந்து எல்லாரும் அதை போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிக் பாஸ்ல இந்த நெகட்டிவிட்டியை விட 10 மடங்கு அதிகமான நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது தளபதி விஜய் விமர்சனம் பண்ண பிறகுதான் அதிகமாக வந்துச்சு. ஆனால் இதை போட்டு அடிக்க ஒரே ஒரு காரணம் என்னன்னா, கிட்னி திருடி கேஸ் தான். நீ வந்து ஒரு கிட்னி திருடி அப்படின்னு கடந்த சில நாட்களாக எல்லாரும் வந்து ஜூலியை போட்டு அடிச்சாங்க. நிறைய பேரை ஏமாற்றி வந்து பணம் வாங்கிட்டு கிட்னி திருடி இருக்க, நீ வந்து ஒரு கிட்னி திருடி அப்படின்னு எல்லாரும் அடிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய நியூஸ் சேனல் இதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய தளபதியோட டிவிகே வாரிசும் இதை பற்றி பேசியிருந்தாங்க. நம்ம தளபதி விஜய் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்னி திருட்டு வழக்கு எப்படி இருக்கு இல்லைன்னு விசாரித்திருக்காரு. அதை சுகாதாரத்துறை மூலமாக விசாரணை நடத்தவும் உத்தரவு போட்டிருக்காராமா. ஸோ சுகாதாரத்துறை வந்து அந்த நாமக்கல், சேலம் இந்த பகுதியில் கிட்னி திருட அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை பற்றி விசாரணை பண்ணுறதுக்கு இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஒரு வழக்கை விசாரிக்கவும் போகிறாங்க. ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னா, கிட்னி திருடியாக இருக்க ஜூலி மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் எல்லாரும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. நீ கிட்னி திருடி தானே, கண்டிப்பாக நீயும் வந்து சீக்கிரம் மாட்டுவ, எங்கள் தளபதி யாரையும் சும்மா விட மாட்டார், மக்களுக்கு கஷ்டம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஜூலியை போட்டு எல்லாரும் பொழக்கிறாங்க. அந்த ஜூலி எப்படி இந்த எலெக்ஷனில் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தளபதி விஜய் வந்து தப்பாக பேசி அவதூறு பரப்பிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு பெரிய செருப்படி, பெரிய ஒரு சிக்கல் வரப்போகுது அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ கண்டிப்பாக கிட்னி விஷயத்தில் வந்து ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாட்டி திருட்டு வழக்கிலும் யார் யார் முறைகேட்டில் ஈடுபட்டாங்களோ அவங்களும் தண்டிக்கப்பட தான் போகிறாங்க. இதில் ஜூலிக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.